சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜெயா மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இது சரியான பனிக்காலம். மார்கழி பனி விஷப்பனின்னு கூட கிராமத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பனி ஈரத்தை கொண்டு வளரக்கூடிய பயிர்கள் தான் உளுந்து, பாசிப்பயிர். டெல்டா மாவட்டங்களில் நெல் சாகுபடியை தொடர்ந்து ஒரு தொடர் பயிராக உளுந்து, பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் பாசிப்பயிறு சாகுபடி செய்வது வழக்கம். இதற்கு எந்த விதமான கவனிப்பும் கிடையாது, நீர்ப்பாசனம் கூட கிடையாது. கிடைக்கும் பனி ஈரத்தை கொண்டு வளர்ந்து வந்துடும், விளைச்சலும் கிடைச்சிரும். டிஏபி கரைசல் மட்டும் தெளிப்பாங்க. ஏக்கருக்கு ஒரு 300-400 கிலோ விளைச்சல் கிடைச்சிரும். ஏன் இவ்வளவு விவரமான தகவல்னா, மார்கழி தை மாசியில் பெய்யும் பனிக்கு அவ்வளவு மகத்துவம். இவ்வருடம் நமக்கு போன பருவம் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனது. இந்த பருவம் வடகிழக்கில் ஏகத்துக்கு புயல், வெள்ளம், பாதிப்பு எல்லாமே முன்னுக்கு பின் முரணாவே அமைஞ்சிருக்கு. ஆனால் ஜெயா மேடம், இயற்கையை நாம் எதிர்க்க முடியுமா? எதிர்கொள்ளத்தான் முடியுமா? அதன் போக்கில் போய்கிட்டே தான் இருக்கணும். பெய்யும் மழை நீர் வழிந்தோடும். எப்படி வழிந்தோடும்? சரிவில் ஓடும். ஓடுற தண்ணி கடலில் போய் சேரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காலத்தில் குளத்தை வெட்டினாங்க, ஏரியை வெட்டி வச்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஏரிகள் இருக்கும் இடங்களில் கட்டடம் கட்டுறோம். அப்புறம் அந்த தண்ணி எங்கே போவோம்? நாம் கட்டி வச்சிருக்கிற கட்டிடத்துக்கு உள்ளதான். அந்த காலத்தில் எந்த வேலை செய்தாலும் அதற்கு காரண காரியங்கள் இருந்தது. ஏரியில் தண்ணி தேங்குச்சுன்னா அந்த தண்ணியை பாசனத்துக்கு மற்ற உபயோகத்துக்கு பயன்படுத்த தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம்தான் மடை. மடைகளை அமைக்க முதல்ல பனை மரங்களை பயன்படுத்தினாங்க. வைரம் பாய்ந்த கட்டைன்னு சொல்லக்கூடிய நல்ல முத்துன மரங்களை தேர்ந்தெடுத்து அதன் உள்தண்டு பகுதியை நீக்கிட்டா உறுதியான நீளமான குழாய் கிடைச்சிடுது. அதை ஏரியின் அடி ஆழத்தில் பதிச்சு அதன் உள் ஓட்டையில் கோரை, நாணல், களிமண் கலந்து அடைச்சிருவாங்களாம். இதை குமிழி தாம்புங்கிறாங்க. இதுதான் ஆரம்பகால மடை. பிற்காலங்களில் பாறைகள், மரச்சட்டங்களில் மடைகள் அமைக்கப்பட்டன. ஜெயா மேடம், நம் முன்னோர்களின் அறிவு, அனுபவம்லாம் வியக்க வைக்குதில்ல? வெள்ள காலங்களில் மடைகளை திறப்பதற்குன்னே ஆட்களை வச்சிருப்பாங்க. ஏரி கடியில் இருக்கும் பனை மரத்தில் உள்ள மடையை திறக்கிறது சாதாரண வேலை இல்லை. உயிரை பனையை வச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி அந்த பனைமரத்தின் நுனிவாயில் இருக்கும் மடையை திறக்கிறது ஒரு சாகச பணி. ஏரியில் இருந்து மடை திறக்கப்பட்டு ஓடை வழியாக தண்ணி விவசாய நிலங்களுக்கு போகும். மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெள்ளம் வெளியேறும். மடை திறந்தவரையும் இழுத்துட்டு போகும். அந்த வேகத்திலிருந்து எதிர் திசையில் தப்பி பிழைச்சி வர்றது கடினம். மடை திறக்கச் சென்று மாண்டவர்கள் அதிகம், மீண்டவர்கள் குறைவு. இவர்களைத்தான் மடையர் என்று அழைத்தார்கள். அதனால் இனி யாரையும் மடையான்னு திட்டுறதா இருந்தா கொஞ்சம் யோசிங்க. மடையர் என்பவர் நமக்கெல்லாம் மிக மிக முக்கியமானவர். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.